ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விகே சஞ்சு. விகே சர்ப்ரைஸ் சொல்லி நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு 8 வயசு மகண்ட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி யார் முக்கியமாக தந்திருக்கிறாங்க. ரைட்டு, அம்மாவோ இல்லை, அவங்களுடைய அப்பா எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் வெளிநாட்டில் தான் அனுப்பியிருக்காங்க. நாங்கள் அந்த கிஃப்ட்லாம் கொடுத்து வேறு லெவல் சர்ப்ரைஸ் டெலிவரி வீடியோஸ் நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ண சொன்னால் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்களும் பார்க்க முடியும். அப்பதான் எங்களுடைய தொடர்ந்து கொள்ள முடியும். உங்களுடைய அன்பான தருணத்துல, சந்தோஷமான தருணத்துல நாங்களும் உங்களோட இணைந்து வேலை செய்யறதுல நாங்களும் ரொம்ப ஹாப்பி. ரைட், ஓகே, வாங்க என்ன நடக்க சொல்லி பாப்போம். சீட்டெடுக்க நெல்லுக்கு பதிலாக முத்தங்கள் நான் கொடுக்க மஞ்சள் மயிலே உன் தோகையில் ஒளிஞ்சு கண்ணாமூச்சி நான் ஆட கொஞ்சி விளையாடி கும்மாள போட்டு என்ன உனக்குள்ள தேட வணக்கம் 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 சொல்லுண்டா. வணக்கம் செல்லக்குட்டி, அப்படி வந்து வாங்க, பக்கத்துல ஓடி வைங்க. மிக்கி மாமா ஓடி வாங்க. ரைட், ஓகே. இன்னைக்கு தம்பிக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு பிறந்த நாளோ? தம்பியோட பேர் என்ன தங்கம்? என்ன தங்கம்? பிரவீன். ரைட், ஓகே. பிரவீனுக்கு எத்தனை வயசு பிறந்த நாள்? 8 வயசு பிறந்த நாளா? ரைட், ஓகே தங்கம். நாங்கள் விகே சர்ப்ரைஸ்ல வந்துருக்கிறோம். மிக்கி மாமா விஷ் பண்ணிட்டீங்களா? விஷ் பண்ண மட்டும் போதும், அவருக்கு ஒரு அவ்வா கொடுத்தா தானே அவர் சிரிப்பாரான்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகேடா செல்லக்குடி. இன்னைக்கு தம்பியோட பிறந்த நாளுக்குடா நிறைய கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. சரியோ, யார் அனுப்பியிருப்பாங்க தம்பி கிஃப்ட் எல்லாம் அனுப்புறேன்னு சொன்னார்? அப்பாவா? அப்பா சொன்னவரா கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கேன்னு சொல்லி? மிக்கி மாமாவெல்லாம் வருவேன்னு சொன்னவங்களா? இல்லை தானே, அப்பான்னு சொல்றீங்க. அப்பா செய்யலையே, ஒரு பொம்பளை பிள்ளை செஞ்ச மாதிரி இருக்கு. ஆனால் யாருன்னு தெரியாம இருக்கு. அம்மாவா? அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. வேற யார் பொம்பளை பிள்ளை செய்யலாம்? உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பொம்பளை பிள்ளை. நீங்க மாமா பார்த்துக்காதீங்க, மாமாவோட பொண்ணு பார்த்து யார் செஞ்சிருப்பாங்க? சரி, தம்பி யார் ரொம்ப பிடிக்கும்? யாரை பிடிக்கும்டா? அம்மாவை பிடிக்கும். ரெண்டாவது யாரை பிடிக்கும்? அப்பாவை பிடிக்கும். அதுக்கு பிறகு மாமா. மாமாவோட பேர் சத்தமா சொல்லுங்க. என்ன மாமா? தேவராஜா மாமா. ரைட், வேற யாரை பிடிக்கும் உங்களுக்கு? அத்தையை பிடிக்குமா? அத்தைய பேர் இலக்கிய. அத்தையும் பிடிக்கும். என்ன அத்தை செஞ்சிருக்கீங்களா? சும்மா விடுங்க ஐயா, நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். என்ன செல்லக்குட்டி? ரைட், ஓகேடா. தம்பிக்கு சாக்லேட் பிடிக்குமான்னு சொல்லியிருக்காங்க. சாக்லேட் பிடிக்குமா உங்களுக்கு? எவ்வளவுக்கு பிடிக்கும்? கை காட்டுங்க. கொஞ்சம் பிடிக்குமா இல்லை இப்படி கூட பிடிக்குமா? கூடன்னு சொன்னா எவ்வளவு பிடிக்கும்? அவ்வளோதான் பிடிக்குமா? மிக்கிமா அவ்வளோதான் பிடிக்குமா? அவருக்கு மிச்சத்தை நாம கொண்டு போவோம். சரியா? ஓகே ஓகே, அந்த சாக்லேட் பாஸ்கெட் கொடுங்க அப்படியே. ஓகே, சாக்லேட் பாஸ்கெட்டை வாங்க. நான் என்ன செய்யணும்னு சொன்னேன், எங்களுக்கு வச்சுட்டு டான்ஸ் ஒன்று தரணும் மிக்கி மாமாவோட சேர்ந்து. ஓகேவா? ஓகே. மிக்கி மாமா விளையாடுறாருன்னு அதில். ரைட், ஓகேடா. டான்ஸ் ஆடுவோம் மிக்கி மாமாவோட. டான்ஸ் ஆடுவோமா? ஓகே, மிக்கி மாமா ஃபுல் டான்ஸ் ஒன்று சொல்லி கொடுங்க. சரியா? சின்ன பாட்டு ஒன்று அழகான டான்ஸ் ஆடுவோம்.
டான்ஸ் ஆட தெரியும். தம்பி வந்து நல்ல டான்ஸ் ஆடுறீங்க. தம்பி வீடியோஸ் நாங்கள் அப்படியே வந்து ஃபுல்லாக போடுவோம். சரி டிக்டாக்ல இல்லை நீங்கள் பார்க்கலாம். சரி செல்லக்குட்டி ரைட் ஓகே. ஆனால் இன்னுமே கண்டுபிடிக்கல தம்பிக்கு சர்ப்ரைஸாக வந்து யார் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி. ஒரு யார் அனுப்பியிருப்பாங்க? அப்பா தான் அனுப்பிடுவாரு. அப்பாவோட பேர் என்ன தங்கம்? சத்தமா சொல்லுங்க. அப்பாவோட பேர் என்ன பேர்? முரளி. அப்பா அப்பா வந்து எங்க இருக்கிறார்? வெளிநாட்டுல இருக்கிறார். எவ்வளவு காலம் அப்பா வெளிநாடு போய்? அது போய் ஒரு 2 நாள், 1 நாள், 3 நாள், 2 நாளா? 2 வருஷம் அப்பா போய். ரைட் ஓகே. அப்பாவை மிஸ் பண்றீங்களா? அப்பா மிஸ் பண்றீங்களா? சரி ஓகே சொல்லுங்க. அதே போல அழகான கேக் கொண்டு இருக்கு. நிச்சயம் அதை கொடுங்க பாப்பி. ஓகே பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? சரி ஓகே செல்லக்குட்டி. அதே போல தம்பிக்கு ஒரு அழகான ஃப்ரேம் வந்து இருக்கிறா. கொடுங்க பார்ப்போம். ஓகே செல்லக்குட்டி. அந்த ஃப்ரேம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் டான்ஸ் ஆடி எடுத்துருக்கணும். அந்த ஃப்ரேம் டான்ஸ் ஆடி பிடிச்சா தான் அந்த ஃப்ரேம் என்ன இருக்குன்னு தெரியும். ஒன்றும் தெரியாதா? சரியா? ஓகேவா? டான்ஸ் ஆடி தெரியுமா? ஓகே தெரியும். அன்னக்கிளி நீ வாடி என் காதல் சீட்டெடுக்க, நெல்லுக்கு பதிலாக முத்தங்கள் நான் கொடுக்க, மஞ்சள் மயிலே உன் தோகையில் ஒளிஞ்சு கண்ணாமூச்சி நான் ஆட, கொஞ்சி விளையாடி கும்மாள போட்டு என்ன உனக்குள்ள தேட. ஓகே செல்லக்குட்டி. அதில் வந்து என்ன எழுதிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஹாப்பி பர்த்டே பிரவீன் செல்லக்குட்டின்னு சொல்லி போட்டுருக்குறாங்க. சரியா? அப்போ கன்ஃபார்ம் ஆகிது அப்பா தானே? ஷுவர் அப்பா தான். ரைட் ஓகேடா தாங்க. அப்பா வந்து வெளிநாட்டில் இருக்கிறாருண்ணே, கடல் கடந்து இருக்கிறார். அப்பாவுக்கு வந்து என்ன சொல்லிக்கொள்ளும்? அப்பாவுக்கு வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் தம்பிக்கு அனுப்பியிருக்கிறார். என்ன சொல்லிக்கொள்ளும் அப்பாவுக்கு? தேங்க்யூ மட்டும்தானா? அப்பா கடல் கடந்து இருக்கிறாருன்னு சொல்றீங்கல்ல, அப்பா மிஸ் பண்ணிட்டு நீங்கள் தேங்க்யூ மட்டும்தானே, வேற ஒன்றும் சொல்லலையா அப்பாவுக்கு? அவ்வாவா? ரைட். அப்பா அந்த ஃபோனில் பார்த்து கொண்டு இருக்காங்க. அப்பாவுக்கு ஒரு ஃப்ளைங் கிஸ் ஒன்று கொடுங்க. ரைட் ஓகே அச்சா குட்டி. அதே போல் வந்து மிஸ் ஒன்று சொல்லுவோம் அப்பாவுக்கு. ஐ சத்தம் ஐ மிஸ் யூ செல்லக்குட்டி அப்பா. சரி ஓகேடா தங்கம். தம்பி ஹாப்பி தானே? சந்தோஷம் தானே? ரைட் அப்போ கேக் கட் பண்ணும். சரியா? ஓகே. பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன், உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள், ஏனென்றால் உன் பிறந்த நாள். கிளை ஒன்றில் மேடை அமைத்து ஒளி வாங்கி கையில் கொடுத்து பறவைகளை பாடச் செய்வேன். இலையெல்லாம் கைகள் தட்ட அதில் வெல்லும்